குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 10/6/2025 விஸ்வாவசு ஜூன் மாதம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். சதுர்தசி திதி, அனுஷ நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், பௌச்சிய மண்பாதி பௌர்ணமி. காஞ்சி குமரக்கோட்டம் ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபவம். குரங்கணி ஸ்ரீ முத்துமாரியம்மன் பவனி, சிறிய நகசு. இன்னைக்கு பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜை, பௌர்ணமி பூஜை. நம்ம அவ்வளோ ஒரு சிறப்பான எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் மிக நிறைந்த ஒரு நாள் பௌர்ணமி. அந்த பௌர்ணமியில் நாம் எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது, சங்கல்பம் செஞ்சுக்கிறது ரொம்ப 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 இன்றைக்கி சிறப்பான ஒரு நல்ல நாள். அதனால் நீங்கள் இன்று நீங்கள் சாமி தரிசனம், சங்கல்பம், அது கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு மனதார நம்ம வேண்டிக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். சூரிய உதயம் 5:58. ஒரே மழைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மழை, இடி. நேற்று இவ்வளவுதான் இடின்னு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பயந்துக்கிட்டு இருந்தேன், ஊடே இடிஞ்சிருமோன்னுட்டு. அவ்வளோ இடி. சூரிய உதயம், பௌர்ணமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. வெளியில் உள்ள வறுமையை விட மனதில் உள்ள வறுமையே ஆழமானது. ஆமாங்க, வெளியில் இப்போல்லாம் என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 1:30 to 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. இன்றைய ராசி பலன்: மேஷம் ஜெயம், ரிஷபம் பிரீத்தி, மிதுனம் புகழ், கடகம் அமைதி, சிம்மம் சுகம், கன்னி சோர்வு, துலாம் ஆக்கம், விருச்சிகம் உயர்வு, தனுசு நன்மை, மகரம் பகை, கும்பம் மறதி, மீனம் லாபம். சந்திராஷ்டமம் அஸ்வின் நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் இன்று சந்திராஷ்டமம். நாளைய விசேஷங்கள்: அறிவு மௌனத்துக்கு கற்றுத்தரும், அன்பு பேச கற்றுத்தரும். நாளைய விசேஷம் ஒன்றும் இல்லை, அதிதின்னு போட்டிருக்கு, இன்னும் புரியல. இன்று பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜை வீட்டில் செய்யுங்க. அப்படி இல்லை என்றால் கலந்து கொள்ளுங்கள். நாம் பௌர்ணமி பூஜை நடக்கும் பக்கத்தில் நீங்கள் போய் கலந்துக்கோங்க. அதில் சிறந்தது. வீட்டிலையே இல்லாட்டினா நினைத்து நீங்கள் இது பண்ணுங்கள். தரிசனம் மட்டுமாவது நீங்கள் பண்ணுங்கள். வைகாசி இன்று பௌர்ணமி பூஜை. பௌர்ணமி பூஜை ஸ்ரீரங்கம் நரசிம்ம ஜெயந்தி, ஸ்ரீ வைஷ்ணவ நரசிம்ம சதுர்த்தி, அகஸ்தயால் தமனம், நாள் 58:20. பௌச்சய மண்வாதி வட சாவுத்திரி விரதம், காஞ்சி மகா பெரியவர் ஜெயந்தி. வாவ், இன்னைக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். காஞ்சி மகா பெரியவானோட ஜெயந்தி. அவருடைய பிறந்த நாளை நிச்சயம் நம்ம கொண்டாடணும். காஞ்சி மகா பெரியவாங்கிறது அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு இது. இன்றும் நினைவு கூர்ந்து அத்தனை பேரும் அவரை நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு ஒரு இது, குருவுக்கு உதாரணமாக வாழ்ந்தவர் மகா பெரியவா. மகா பெரியவாவை பற்றி நம்ம சொல்ல வேணுமா? எங்கள் வீட்டில் எல்லாம் மகா பெரியவா படம் இருக்குது. அதனால் இன்று அவர் பிறந்த நாளை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக மற்றவங்களுக்கு சொன்னதுக்கு இதெல்லாம் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மகா பெரியவா. இன்று அவருடைய ஜெயந்திங்கிறது நம்ம மிக மிக அவரை நினைவு கூர்ந்தாலே போதுமானது. ஒரு குருவாக எவ்வளவோ பேர் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு மகான் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் மகா பெரியவா. மகா பெரியவானுடைய இதை நம்ம சொல்லி மாள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மகானை நினைவு கூறுவது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது. ஒவ்வொரு புக்குலேயுமே காஞ்சி பெரியவாவனோட இதை பற்றி போட்டிருப்பாங்க.
அவளை காஞ்சி பெரியவா சொன்னது, காஞ்சி பெரியவாவுனோட பொன்மொழிகள், அவர் செய்த 8 ஒரு நல்ல விஷயங்களை சொல்லுவார். அவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு காஞ்சி மகான், காஞ்சி காமகோடி பீடத்திற்கே பெருமை சேர்த்தவர், காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு ஒரு பெருமை சேர்த்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இவரை நாம் நினைவு கூர்வது மிக 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 சிறப்பு. அவர் செய்த ஒரு சில விஷயங்களை நாம் இருந்தால் படிக்கிறோம். ஒவ்வொரு புக்லேயுமே நோய் தீர்க்கும் மருந்து சிறப்பு பக்கம், நாடு செழிக்க பசுவை நேசியுங்கள், அதாவது பெரியவா சொன்னது. நாடு செழிக்க பசுவை நேசியுங்கள், தாய் மதம் தாய்மொழி தாய்நாட்டை நேசியுங்கள், மனதை கெடுக்கும் சினிமா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பார்க்காதீர்கள், தினமும் திருநீறு குங்குமம் இடுங்கள், குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறை செய்து வாருங்கள், அடுத்தவர் மனதை புண்படுத்தாதீர்கள், உடல்நிலையை விரதம் ஆகியவற்றை ஒழுங்காக நமது உடல் ஆரோக்கியத்தில் அவர் ரொம்ப ரொம்ப ஆகாரம்லாம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குவார் அவர். அப்படிப்பட்ட ஒரு மகானின் பிறந்த நாளை நாம் செய்வது, நினைவு கூர்வது மிக 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 சிறப்பானது. மகா பெரியவா சரணம் டிவிலெல்லாம் இப்போவும் வரும். பக்தர் ஒருவருக்கு ஜெபித்தால் என் கவலை தீருமா? நிச்சயமாக தீரும். ராமநாமத்தை ஜெபியுங்கள், நோய் தீர்க்கும் மாமருந்து. இதை அவ்வளவு முருகப்பெருமானுக்கு உடனே வருவார். பிரார்த்தனை பெற்றோர் இருக்கும் இடத்திற்கு பிள்ளைகள் விநாயகர் முருகப்பெருமான் உடனே வருவர். மகாலட்சுமி கடாட்சகம் வருகும், லக்ஷ்மி கடாட்சகம் வருகும். எல்லா செல்வங்களும் தேவதைகளையும் நீங்கள் வணங்குங்கள். அதாவது சாந்த சொரூபியாக இவர் மக்களுக்கு ஆற்றிய ஒரு இதுவை நம்ம சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய நமது மகா பெரியவானோட இன்னும் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மகா பெரியவானோட புக்கே எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது, படம் இருக்குது. எல்லாத்தையுமே மகா பெரியவா உபதேசங்கள்னு நம்மக்கிட்ட நிறையா இருந்தது. எல்லாம் காணும். அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு இதை கூட, ஒரு சலுகையை நம்மளால் முடியும் அப்படின்னு செஞ்சால் நீங்கள் வாங்காதீங்க, இல்லாத ஏழை பாலைகளுக்கு போகும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒரு மாமி கேட்டாங்களாம், ஐயா நான் இவர் எல்லாமே அந்த மாமிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே செய்வாராம். அப்போ பெரியவா சொல்லுவாராம், கேட்டால் அந்த மாமி, இந்த மாதந்தோறும் பணம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதை நான் வாங்கிக்கிறேன் பெரியவான்னு சொல்லி கேட்டுச்சான் ஒரு மாமி. ஏன் அதுக்கு இது ஏன் உனக்கு தான் நான் எல்லாமே, உனக்கு சாப்பாட்டுக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, உனக்கு எதுக்கு உடுத்துக்க உடை இருக்குது, எதுக்கு நீ கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க மாமி சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு சும்மா தான் இருக்கிறேன்னு மாமி சொன்னாங்களாம். உடனே அவர், நானும் சும்மா தான் இருக்கிறேன், எனக்கும் 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாவோ இந்த முதியோர் உதவித்தொகையை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மாமிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான். அதாவது இல்லாத ஏழை பாலைகள் வாங்கி கொள்ளட்டும், அவங்க பொய் சொல்லி நம்ம எதையும் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு தத்துவத்தை உணர்ந்தவர். எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்லிட்டா நடைபாதை பயணமாக எத்தனை கோயிலுக்கு ஆலயங்களுக்கு சென்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரியவா இன்று ஜெயந்தி, இன்று பௌர்ணமி பூஜை. அவ்வளவு ஒரு அழகான இது. எந்த ஒரு செயலுக்கும் பௌர்ணமி பூஜையில் அடித்தளம் போடுங்கள். மிக நிறைந்த நாள். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம ஒரு அடித்தளம் போடுகின்ற பொழுது இரவு பௌர்ணமி, நிலவு அப்படியே வானில் ஜொலித்து கொண்டு இருக்கும். நமது இருபெரும் தெய்வங்கள் எந்தவித பலாபலனையும் குளிர்ச்சியான ஒரு இது எதிர்பார்க்காமல் உலகிற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டிருப்பவர்கள் சூரியன், சந்திரன் தாய் போன்றவள். அவள் ஒரு குளிர்ச்சியானவள். இன்று அப்படியே வானில் ஜொலித்து கொண்டு இருக்கும் அந்த பௌர்ணமியிலே பௌர்ணமி தாயை நாம் வணங்குவோம். இந்த பௌர்ணமி நாம் எப்பொழுதும் நிலவுக்கு ஒரு நமஸ்காரம், சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம்.
நாம் செய்து கொண்டே இருப்போம். உலகின் மிகப்பெரிய இருபெரும் தெய்வங்கள் சூரிய பகவான், சந்திர பகவான். அதனால் இன்று பௌர்ணமி பூஜை. அதனால தான் பௌர்ணமிக்குன்னே ஒரு இது இருக்குது. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். நேற்று தேவத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்படியே இந்த பூஜை கூடையில் அப்படியே கண்கொள்ளாத காட்சி. 1000 கூடைகள் வரிசை அப்படியே தென்னம்பாலை வச்சு அப்படியே போகிறது. அப்படியே அப்பா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தேவத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களை எல்லாம் என்னால் நேரில் பார்க்க முடியல, இருந்தாலும் நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களை என்னுடைய மனதார நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நன்றி, 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 என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.